ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷ்வன் டைலரிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மரவள்ளிக்கிழங்கு எப்படி நடணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு எப்படி நம்ம பதப்படுத்தணும், அந்த செடியை அதை பதப்படுத்தி அதை எப்படி நம்ம ஊன போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ மரவள்ளிக்கிழங்கு நம்ம கிழங்கோட செடி நட்டிருப்போம் கொல்லையில். அதை கிழங்கை எடுத்துக்கிட்டு அந்த கட்டையை மட்டும் நம்ம தேவையான கட்டை அந்த சைஸ் வாரியாக நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து வச்சிடணும். இப்போ ரொம்ப மொத்தமான கட்டையெல்லாம் நம்ம எடுத்து வச்சோன்னா அந்த அளவுக்கு கிழங்கு விழாது. நம்ம செடியில் பிடுங்கக்குள்ளே நிறையா கிழங்கு இருக்கும். ஒரு செடியில் 2 கிலோ 3 கிலோ 4 கிலோன்னு இருக்கும் கிழங்கு. அதெல்லாம் எட்டைக்கு எடுத்து வச்சுருவோம் அடுத்த வருஷத்துக்கு நம்ம பயிரிடுறதுக்குன்னு. கொஞ்சம் கிழங்கே இல்லாதது அப்படியெல்லாம் எட்டைக்கு எடுத்து நம்ம போட்டுருவோம். அதெல்லாம் பயிரிடாததுக்குன்னு சொல்லிட்டு. இதேமாரி பயிரிடுறதுக்குன்னு எடுத்து வைக்கணும் எப்படின்னா, நிழலாக பார்த்து நம்ம அந்த இப்படி குத்தி வைக்கணும். மேலே இருக்கிற மாரி வேறு கீழே இருக்கிற மாரி. இப்போ மரம்லாம் நிற்கும் இல்லையா, அதேமாரி கீழே பூமியில் குத்தி வைக்கணும். குத்தி வச்சாதான் அந்த வேர் அடி கட்டை காயாமல் இதேமாரி நல்லா துளிர் எடுக்கும். அப்படி நம்ம வெயிலில் போட்டோன்னாவும் துளிர் எடுக்கும். அது ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த அளவுக்கு நமக்கு செடி இது நல்லா இருக்காது. காயம் படாமல் நம்ம எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு. காயம் படாமல் நம்ம எடுத்து வச்சு நம்ம அதை எந்த அளவுக்கு பாதுகாத்து நம்ம போடுறோங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். இதில் ஃபுல்லாக நம்ம இப்போ நிழலில் வச்சுட்டோம். நிழலில் வச்சு வேலி சுற்றி வச்சு அதை ஆடு மாடெல்லாம் திங்காத அளவுக்கு வச்சதால் இந்த அளவுக்கு நமக்கு செடி முளைஞ்சிருக்கு. அடுத்து இந்த செடியை என்ன பண்ணுவோன்னா, இதை சைஸ் வாரியாக தான் எடுத்து வைப்பாங்க. கொஞ்சம் மெலிசானது தான் எடுத்து வைப்பாங்க. ரொம்ப கட்டையாக இருக்கிறதெல்லாம் கிழங்கு விழாது. அதனால் கொஞ்சம் மெலிசானது எடுத்து வைப்போம். கட்டையாக இருக்கிறதுனா நம்ம கை மொத்தமே இருக்கும் இந்த செடி. அதை நம்ம எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு துண்டு துண்டாக நம்ம நறுக்கி போடுவோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அந்த செடி 3 அடிக்கு 1 அப்படின்னு நடுவோம். 3 அடிக்கு 1ன்னு நட்டால் தான் கிழங்கு நிறையா நல்லா படரும். அதோட கிழங்கு வைக்கிறதுக்கு மண் கரெக்டாக இருக்கும். நம்ம கிட்டக்க போட்டோன்னா அந்த கிழங்கு வேர் ஓடி கிழங்கு நிறையா வராது. அதனால் 3 அடிக்கு 1ன்னு கழியில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த கழி எதுக்குன்னா, அடுத்து நம்ம கயிறு பிடிச்சி போடக்குள்ள இந்த கழி நமக்கு முக்கியமாக அவசியமாக தேவை. இப்போ கையால் அளவு வச்சாங்க இல்லையா, அதேமாரி அளவு வச்சு 3 அடிக்கு 1 அப்படின்னு 2 கழி நம்ம ஃபஸ்ட்டு நறுக்கிப்போம். அப்புறம் இதில் குச்சி எடுத்துப்போம். இந்த மாட்டுக்கு இந்த கிரிக்கெட் விளையாடக்குள்ளெல்லாம் நம்ம ஸ்டெம்பு மாரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்தமாரி குச்சி சீவி நம்ம 2 குச்சி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம இது 3 அடிக்கு 1ன்னு சொல்லி 2 கழி எடுத்து வச்சுக்கணும். இது 2த்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த கீழே இருக்கு இல்லையா, அது இருக்கு இல்லையா ஸ்டெம்பு மாரி, அந்த குச்சியும் வேணும், இது வேணும். அந்த கையில் வச்சுருக்காங்க இல்லையா, அது கிழங்கு அடிக்கிறதுக்கு எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அந்த கிழங்குடைய கட்டையை அடிப்போம். குழி நோண்டிலாம் நம்ம புதைக்க மாட்டோம். கிழங்குடைய கட்டையை அடிப்போம். அது எப்படி அடிக்கணும்னு பார்ப்போம். இந்த கயிறு எதுக்குன்னா, 3 அடிக்கு 1 அப்படின்னு நம்ம அந்த குச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த குச்சால் அளந்து இதேமாரி நம்ம கட்டுவோம் கயிறு ஃபுல்லாக. இதேமாரி பேப்பர் கட்டிட்டோன்னா நீட்டாக கயிறு பிடிச்சி நம்ம அந்த மரளி கட்டை போடக்குள்ளே நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வேலை அதிகமாக கஷ்டமாக இருக்கும். இதேமாரி கயிறில் நூல் சில பேர் நூல் கட்டுவாங்க, சில பேர் புடவை துணி கீஞ்ச துணி கட்டுவாங்க, சில பேர் குச்சி ஊனுவாங்க. நாங்கள் கயிறு கட்டியிருந்தோம். அது என்ன பண்ணிட்டாங்க, 2 அடிக்கு 1ன்னு கட்டியிருந்தாங்க. அதில் அந்த பேப்பரு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் குச்சி உடச்சிட்டு இருக்கோம். 3 அடிக்கு 1 நாங்களே ரெடி பண்ணி நாங்களே கட்டலாம் அப்படின்னுட்டு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்டெம்பு மாரி ஸ்டிக் அடித்து அதில் இந்த கயிறை கட்டி நீட்டாக வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இவங்க போயிட்டு அந்த 3 அடிக்கு 1 அப்படிங்கிற கணக்கில் அந்த குச்சி ஊனுவாங்க. நடுவில் கயிறு நடுவில் அந்த குச்சியை ஊனி அந்த இடத்துல தான் நம்ம மரளிக்கட்டை போடுவோம். மரளிக்கட்டை பீஸ் பீஸாக நறுப்போம். குட்டி துண்டாக நறுக்கிப்போம். அந்த சாக்கில் தான் நம்ம மரளிக்கட்டை நறுக்கி வச்சுருக்குறோம். நான் நறுக்கக்குள்ளே வீடியோ எடுக்கலை. இந்த பாருங்கள், இதேமாரி கழியை வச்சு தான் நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன குச்சி வைப்போம். ஃபுல்லாக இதேமாரி தான் நம்ம அளந்து குச்சி ஊனணும். இந்த கொடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குச்சியை தான் நம்ம ஊனுவோம். அதேமாரி கயிறை எடுத்துகிட்டு
ஒரு குச்சை இப்படி உள்ளே வச்சு இப்படி மறுபடியும் ஆப்போசிட் சைடு அந்த கயிறை திருப்பினோன்னா அந்த குச்சி வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அதில் வந்து விழாது. அவங்க வந்து 2.5 அடிக்கு பேப்பர் கட்டிட்டாங்க. நம்ம 3 அடிக்குன்னு குச்சி ஊண்டுறோம் ஃபஸ்ட்டு இந்த கயிறை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கயிறை ரெடி பண்ணி வச்சா தான் அதுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து கட்டை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும். அதிகமானா இங்கே எந்த பக்கம் ஆர்டராக இருக்காது. அந்த 3 அடிக்கு 3 அடிக்குன்னு கேப்பும் இருக்காது, ஆர்டராகவும் இருக்காது. நம்ம தோராயமாக போடக்குள்ள நமக்கு வேலை அதிகம். இதேமாரி வந்து நம்ம இது பண்ணோன்னா வேலை கம்மி. இதேமாரி வந்து குச்சி ஊனிட்டோமா, இதுமாரி ஃபுல்லாக கயிறு ஃபுல்லாகவே நீட்டாகவே குச்சி ஊனிக்கணும். ஊனி முடிச்சுட்டு இதை ஒரு அடிக்கிறாங்க பாருங்கள். இதேமாரி தான் ஸ்டெம்ப் அடிக்கிற மாரி அதை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிடுவோம். அடித்து கயிறை கட்டிடுவோம். கட்டிட்டு நீட்டாகவே நமக்கு எந்த அளவுக்கு மரளி போட போகிறோமோ அந்த அளவுக்கு நீட்டாக கயிறு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதை குச்சி ஊனிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு இந்தாண்ட குச்சியில் அந்த குச்சி அதேமாரி ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒரு கட்டை நீட்டாக போட்டுக்கிட்டே போகணும். அந்த லாஸ்ட் வரைக்குமே இப்போ நம்ம கட்டை போட்டுகிட்டே போகணும். இந்த போட்டிருக்கோம் பாருங்கள் மரளி கட்டை. இந்த சைஸில் தான் வந்து மரளி கட் பண்ணிக்கணும் நீட்டாகவே. நீட்டாகவே போட்டுட்டு இதேமாரி தான் ஊனணும். லைட்டாக வந்து குழி நோண்டி இந்த மரளியை வச்சு 2 தட்டு தட்டினோன்னா அது உள்ளே போயிடும். கொஞ்சம் சைடாக வைக்கணும். சைடாக வச்சா தான் வேர் கரெக்டாக இறங்கும். அப்படி இல்லைன்னா வேர் கரெக்டாக இறங்காது. இதேமாரி தான் வைக்கணும். வச்சு 2 அடி அடித்து மண்ணை போட்டோன்னா சரியாக போயிடும். உள்ளவே ஸ்ட்ராங் ஆகிடும். அதேமாதிரி தான் நீட்டுக்குமே நம்ம இப்போ ஃபுல்லாகவே ஊன போகிறோம் மரளி. இதில் வந்து நம்ம மல்லாட்டை போட்டிருக்கோம். மல்லாட்டை போட்டதுலேயே மரளி ஊன்றோம். அது வந்து செடி வந்து வளர்ந்துடும். மரளி வந்து ஸ்லோவாக இருக்கும். 1 வருஷம் பயிர் மரளி. மல்லாட்டை வந்து நமக்கு 3 மாதம் பயிருங்கிறதால நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சைஸில் தான் கட்டை இதை எடுத்துக்கணும். மரளி கட்டை எடுத்து இதேமாரி தான் பயிரிடணும். இதேமாரி கூடையில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம் கிட்ட வச்சுட்டு அவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆள் வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதேமாரி நெடுக்க ஃபுல்லாக ஊனணும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போடணும் மரவள்ளிக்கிழங்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணணும் மரவள்ளிக்கிழங்குக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.